ஏறக்குறைய ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு முன்னால் 1985ஆம் ஆண்டு நாங்கள் இந்த நகரத்தை விட்டு சென்றோம். 5 பேராக சென்றோம். இப்போ அதுக்கு ஒருவர் இல்லை, அவர் தான் பியாஸ். அவர் இந்த இல்லை, அவருடைய 100ஆண்டு விழா நடக்கிறது. இந்த நேரத்தில் எங்களுடைய இப்போ கட்சி தோழர்கள் அவர்களை தவிர எல்லாரும் தெரியும். நூறுசாமியை நான் வந்தோடனே ஐடென்டிஃபை பண்ணுறேன். சம்பத்தை நான் ஐடென்டிஃபை பண்ணேன். தோழர் துர்ராஜ், எஸ்எம் துர்ராஜ், இப்படி எல்லாரையும் இன்னைக்கு இந்த பொங்கலை பார்க்கும்போது எனக்கு இன்னும் பழைய நினைவுகளுக்கு போகுது. அது மாதிரி கட்சியை தாண்டி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன டாண்டியாபுரம் கள்ளக்குடி அந்த போராட்டத்தில் நேராக பார்த்த என்னுடைய மாமா முறையில் இருக்கும் மோகன் அவர்கள் வந்திருக்கிறார். டாண்டியாபுரத்தில் வந்திருக்கிறார். அவர் இந்த போராட்டத்தை கள்ளக்குடியில் நடந்த டால்மியா சிமெண்ட் போராட்டத்தில் நேராக பார்த்தவர். அதே மாதிரி எனக்கு ஒவ்வொருத்தரையும் சொல்றதுக்கு டைம் இல்லை. ஆனால் முக்கியமான சில என்னுடைய பள்ளியில் 50 வருடங்களுக்கு பிறகு எஸ்எம்ஐ ஸ்கூல்ல படித்த மோகன் அவர் வந்திருக்கிறார். அது அப்புறம் ராமலிங்கம், இந்த மோகன்லாம் பார்க்கும்போது மிகவும் சந்தோஷம். இன்னொன்று நேற்று பாடகர் கோவன் அவர்கள் பேசியிருக்க வேறு ஒரு விஷயமாக அவர் இன்று வந்திருக்கிறார். இங்கதான் இங்க இருக்கார், பாடகர் கோவன் வந்திருக்கிறார். இது இப்ப என்னன்னா இந்த 40 வருடங்களுக்கு பிறகு நான் திரும்பி பார்க்கும்போது திருச்சிக்கும் எங்களுக்கும் இருந்த பந்தம் அது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பற்றி தான் பேசி வரேன். ஏற்கனவே நம்ம முன்னாடியே தீக்கதிலேயே சிறப்பு மலர்ல நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. ஆனால் அதுக்கு ரெண்டாவது சில விஷயங்களை தான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். இது என்ன திருச்சி நினைவு 40 ஆண்டுகளுக்கு பிறகு நான் போகும்போது என்ன நடக்குதுன்னா, அந்த நேரத்தில் நாங்கள் இருந்தது நாச்சியார் பாளையம் தான். நாங்கள் இருந்தது நாச்சியார் பாளையம் 2வது தெரு, வாசினி உமாநாத் குடும்பம் இருந்து 1 தெரு. நாங்கள் அனைவருமே ஒரே குடும்பம் இருந்தது. ஒரு காலத்துல நான்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரே வீட்டிலேயே குடியிருந்திருக்காங்க, அதே ஒரு. அப்படிப்பட்ட நாச்சியார் பாளையம் சொல்லும்போது எமர்ஜென்சி இரவு இன்னைக்கு கலைஞர் கருணாநிதி அரசு ஜனவரி 1976 76 டிஸ்மிஸ் பண்றாங்க. அன்னைக்கு அப்பா வராரு. அந்த வீட்டுல தலைமுறை வைப்பாரு. அம்மாட்ட கேட்கறாங்க, இன்னைக்கே போகணுமா இல்ல நாளைக்கு போகணுமா? அம்மா உடனே கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. அந்த எமர்ஜென்சி தலைமுறை வைப்பாரு. அந்த வீடு நாச்சியார் பாளையத்தில் இருக்குது. எங்களுக்கும் அவருக்கும் நாச்சியார் பாளையம். அதற்கு பிறகு புது வெள்ளம் அங்க இருக்கு. அப்புறம் இதோட இங்க இருக்கும் பல இடங்களை பார்க்கும்போது அம்மா இங்கு நடத்திய போராட்டங்கள், பாலசங்கத்தில் நடத்திய போராட்டங்கள்னா ஒரேயூர் கடைவீதியில அங்க இருக்கிற வியாபாரிகளை அங்கிருந்து அப்புறப்படுத்தி வேறு ஒரு இடத்துக்கு செல்வதற்கான ஒரு போராட்டம் அதற்கு முன்னின்று நடத்தியவர் எங்க அம்மா ஜானகி ராமச்சந்திரன். அதே மாதிரி முடுக்குப்பட்டினா ஜங்ஷன்ல ஒரு இடம், அங்க இருக்கிற குடிசை வாழ் மக்களுக்கு தண்ணீர் வசதி இல்லைன்னு சொல்லி அந்த மக்களை திரட்டி கொண்டு போய் நம்ம திருச்சி கார்பரேஷன்ல பானை உடைப்பு போராட்டம் நடத்தியவர். அந்த இடம் எனக்கு தெரியும். அப்புறம் செல்லாய் கோவில் இருக்கு திருச்சி ஒரு வீட்டு பக்கத்துல. அந்த கோவில்ல பெண்களுக்கு சலவை தொழில் செய்பவர்கள் அப்படி பல அடித்தட்டு மக்கள் இருக்கிறவர்கள் கோவில் பக்கத்துல ஒரு கழிப்பிடம் இல்லை. அதற்கான ஒரு போராட்டத்தையும் அவர் நடத்தியிருக்கிறார். அதனால எனக்கு இந்த நினைவுகள்லாம் வருது ஒவ்வொரு இடமாக பார்க்கும்போது. அதுக்கு முன்னாடி சிங்காரத்தோப்பில் தான் கட்சியோட மாவட்ட குழு அப்பா பார்த்தா பிஆர்சி அவர் மாவட்ட செயலாளர். அந்த சிங்காரத்தோப்பில் ஹபீப் டெய்லர் பக்கத்து சமத்துல பார்த்தீங்கன்னா இருட்டு மூலையில ஒரே ஒரு விளக்கு மட்டும் இருக்கும். ஒரு இருட்டான ஒரு இடம். அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா கட்சி தோழர்கள் லெவி கொண்டு கொடுத்தாதான் அந்த மாசத்துக்கான வேலை கொடுக்க முடியும். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப சிங்காரத்தோப்பு. அப்புறம் நான் படிச்ச எஸ்எம்ஐ ஸ்கூல், அது நடந்த ஒரு சுவையான சம்பவம். இது நம்ம பல நேரங்களில் நம்ம ரொம்ப நாளாவே போலீஸ் துரத்திட்டு இருக்காங்க. எமர்ஜென்சிக்கு முன்னாடி இருந்தது. ஒரு நாள் திருச்சி நாச்சியார் பாளையத்துக்கு உமாநாத் அவர்கள் வீட்டில் எஸ்எஃப்ஐ மீட்டிங் வருது. மீட்டிங்னா ஒரு 10 பேர் வாசினி இருந்தாங்க நினைக்கிறேன், பத்மா இருந்தாங்க நினைக்கிறேன், நாங்கள்லாம் இருக்கோம். அப்போ ஒரு வகுப்பு நடக்குது. நான் ஒரு 8வது படிச்சுட்டு இருக்கேன் எஸ்எம்ஐ ஸ்கூல்ல, சேஷாரிகா மெமோரியல் ஹை ஸ்கூல் உறையூர்ல. அப்போ என்ன நன்றி சொல்ல சொன்னாங்க. நான் நன்றி சொன்னேன். எப்படி சொல்றது தெரியாது, இப்ப பேசுற அளவுக்கு இப்ப பேச தெரியாது. அப்போ அடுத்த நாள் தீக்கிறதுல இந்த கூட்டம் நடந்தது. விஜயசங்கர் நன்றி கூறினார் அப்படின்னு வந்துருச்சு நியூஸ். அடுத்த நாள் பள்ளிக்கு போறேன், 8வது படிக்கும் போது கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. ஹெட்மாஸ்டர் ஏபி ராமநகர் வராரு. எங்க வகுப்பு டீச்சரை கூப்பிட்டு அவங்க 2 பேரும் ஏதோ பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னா, அப்புறம் அந்த வகுப்பு வராரு, வகுப்பு டீச்சர் வராரு. உங்க அப்பா கம்யூனிஸ்டான்னு கேட்டாரு. ஆமா அப்படின்னு. இல்ல
நேற்று ஏதோ மீட்டிங்ல பேசுனியா? ஆமா மீட்டிங்ல இருந்தேன். இல்ல அந்த போலீஸ் வந்துட்டாங்க, யார் அந்த விஜயசங்கர் அப்படின்னு சொல்லி அப்படின்னு வந்து கேட்டு அவரை பார்க்க வேண்டும் என்று போலீஸ் சொல்லியிருக்கு. அந்த நேரத்தில் என்னாச்சுன்னா அங்க இருந்த பிரின்சிபல் வந்து அந்த பள்ளி முதல்வர் விடமாட்டேன் அப்படின்னு என்னை வந்து பாதுகாத்தாரு. அதே மாதிரி திருச்சியில இதுவும் நடந்தது. எனக்கு எப்பவுமே அப்பாவை வந்து முதலாக பார்த்தது ஜெயில் தான், கடலூர் ஜெயில். அதுதான் அந்த அந்திப்பழங்கள் புத்தகத்தில் வரும். என்னுடைய முதல் நினைவு அப்பாவை பெற்ற நினைவு வந்து கடலூர் ஜெயில போய் பார்க்கலாம். அப்ப எனக்கு அப்பலத்தே ஜெயிலுக்கு போகணும்னு ஒரு ஆசை, எப்படியாவது ஜெயிலுக்கு போகணும். அப்ப எஸ்எஃப்ஐல இருக்கும்போது நாங்கள் வந்து எம்ஏ படிக்கும்போது திமுக சிபிஐ சிபிஎம் எல்லாம் சேர்ந்து விலைவாசி உயர்வு எதிர்ப்பு போராட்டம் வருது. ஒவ்வொரு பேட்சா போய் வந்து திப்பக்குளம் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து மரியாதை பண்ணும். சரி இன்னைக்கு நமக்கு சான்ஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு என்ன வந்து நான் போறேன். நான் ஒரு 10 பேர் நான் கூட போய் கோஷம் போய் அங்க அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. சரி அன்னைக்கு என்னோட கனவு நிறைவேறும், ஜெயிலுக்கு போயிடும் அப்படின்னு நினைச்சு நான் உண்மையிலே ஆதரவு என்ன பண்ணாங்கன்னா எங்களை எல்லாம் பெரிய வேன்ல ஏற்றி சென்ட்ரல் ஜெயில் கொண்டு போனாங்க. ஆனா சென்ட்ரல் ஜெயில அங்க இடம் இல்லாதனால ஒரு மாட்டுக்கொட்டையில வச்சாங்க. எனக்கு கிடைத்த பாக்கியம் ஜெயிலுக்கு போகணும்னு ஒரு மாட்டுக்கொட்டையில வந்து கடைசியில ஸ்டேடியத்துக்கு கொண்டு போயிடாங்க. அப்ப வந்து பாண்டியன் ஒரு மாணவர்கள் அங்க இருக்காங்க. அங்க கொண்டு போயிட்டு ஒரு 3 மணி வரைக்கும் உட்கார வச்சு உப்புமாவும் காஃபி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அதனால என்னுடைய அந்த ஜெயில் கடவாண்டி முடிந்தது. இது வந்து நம்ம வந்து எதுக்கு தயாரா இருக்கிற வாழ்க்கையில தான் இருக்கும். அதுக்கு பிறகு இந்திய மாணவர் சங்கம் என்று ஒன்று கட்டப்படுகிறது. இங்க வந்து ரொம்ப சொற்பமான அளவு தான் இருந்தது. அந்த நேரத்தில் வந்து தோழர் ஸ்ரீதர் வந்து மாவட்ட குழுல வந்து ஸ்ரீதரை வந்து இங்க வந்து எஸ்எஃப்ஐ கட்டுறது, இந்திய மாணவர் சங்கம் கட்டுறது அப்ப ஒண்ணுமே இல்லை, ரொம்ப கம்மி. அப்ப நானு என்னையும் சிவகுமார் என் வெங்கடாச்சலம் தியாகி என் வெங்கடாச்சலம் அவருடைய 2 புதல்வர்கள் உமாநாத்துடைய மகள் நிர்மலா ராணி ஜி ராமகிருஷ்ணன் நம்ம ஜி ரத்னவேல் அவருடைய பையன் 10-15 இளைஞர்கள் ஒரு 10-15 பேரை கூட்டி ஒரு கமிட்டி அமைக்கிறார். அந்த கமிட்டி வந்து எப்படி வரப்படுதுன்னா ஒரு 2 வருடங்களுக்குள்ள அது வந்து மதுரை தான் எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எஸ்எஃப்ஐ 2 வருஷத்துல 2வது இடத்துக்கு வந்தது திருச்சி மாவட்ட குழு. அப்ப என்ன நடக்கும்னா இன்னொரு எனக்கு நினைவு என்னன்னா இந்த மாவட்ட மாநாடு நடத்துக்கணும், 3 மாநாடு நடத்துக்கணும் அந்த பீரியட்ல. அப்ப மாநாடு நடத்தும் போது 2 விஷயம் நடக்கும். ஒன்று வந்து சுவர் எடுத்து எழுதணும். சுவர் எடுத்துக்கு என்னன்னா முதல் நாள் நைட்டு ஒரு 10 மணிக்கு கிளம்புவோம். காவேரி மாநாடுல அதுல இருந்து அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் வச்சிருந்தாங்க, ப்ரௌன் கலர் ஷர்ட், ஒரு டி ஷர்ட், ஒரு பிங்க் கலர் ஜீன்ஸ். இதை எடுத்து நானே ஸ்ரீதர் எல்லாம் ஒரு 10 பேர் வந்து காவிரி பாலத்திலிருந்து கிளம்பி அப்படியே வர வெளியே எல்லா இடத்துலையும் காவிரி எஸ்எஃப்ஐ மாநாடுன்னு இருக்கிறோம். எங்கள் அந்த காவி சாயம் இல்லாத சுவரே இருக்க முடியாது. அதுல பல பிரச்சனைகள்லாம் நமக்கு வந்தது. அந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்து இதே திருச்சியில் நடந்திருக்கு. அப்ப வந்து நம்ம வந்து அன்னைக்கு காவி சாயம் வீட்டுக்கு போகும்போது ஃபுல் காவி சாயம் வரும். அன்னைக்கு காவியா இருந்த நம்ம தான் இன்னைக்கு வந்து காவியை போராடுற ஒரு இடத்துல இருக்கும். அதனால அந்த உட்பேகம். அதற்கு பிறகு இருவட்டு வந்து வசூலுக்கு போகும். என்எஸ்பி ரோடு, சிங்காரத்தோப்பு, அங்க பிஹெச்எல் டவுன்ஷிப், இங்கெல்லாம் வசூலுக்கு போய் நாங்கள் எல்லாம் வசூல் பண்ணுவோம். அதெல்லாம் ஸ்ரீதர் விட மாட்டாங்க. ஸ்ரீதர் அப்படிப்பட்ட ஒரு செயலாளர். எப்படின்னா அங்க இருக்க பிசி ஹாஸ்டல் இந்த ஸ்டேடியம் பக்கத்தில் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் அந்த மாணவர்களை திரட்டி எல்லாரும் அந்த வீட்டில் அலைவாரு. அப்படிப்பட்ட ஒரு ஸ்ரீதர் தான் அப்பா வீட்டு இருந்து கிடைத்த அரசியல் என்பது உண்மையில இயக்கத்தோடு என்னை இணைத்தது வந்து ஸ்ரீதர் தான். எங்களை வந்து அரசியல் படுத்தியது அதோட ஸ்ரீதர் தான். அதை இந்த நேரத்தில் நான் வந்து சொல்லி ஆக வேண்டும். அதுதான் எங்களுக்கு முதல் அரசியல் பாடம். உண்மையிலேயே ஒரு இயக்கம்னா என்ன, ஒரு மாணவர் சங்கம்னா என்ன, எப்படி அமைப்பை கட்டுவது, எப்படி மாநாடு நடத்துவது, எல்லாம் அவர் சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் இன்னொன்று அப்பாவை பத்தி சொல்லணும். அப்பா வந்து முக்கியமான நேரத்தில் கிருஷ்ண பரமாத்மா மாதிரி அவர் எப்பெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை வருதோ அந்த நேரத்தில் வந்து ஒரு திடீர்னு வருவாரு. அது 2-3 இன்சிடென்ட் மட்டும் நான் சொல்றேன். அவர் சில அறிவுரை சொல்றாரு, ஒரே வரையில சொல்லிடுவார். முதல் முறையா வந்து என் பிரதர் கோபிநாத் அவர் வந்து மெடிக்கல் காலேஜில் படிக்கிறாரு, 2வது வருஷம் படிக்கிறாரு. ஒரு நாள் வீட்டுக்கு வராரு, ஒரே வீட்டுக்கு வராரு. நான் வந்து இங்கே படிக்க மாட்டேன், 2வது வருஷம் பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், இங்கே படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அம்மாவுக்கு ஒரே அதிர்ச்சி. அப்பா அப்புறம் ஆஃபீஸ்ல வராரு. வரும்போது இப்படி சொல்றா அப்படின்னு இவர் என்ன சொல்றாரு, கோபி சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டு படுத்து தூங்கு அப்படிங்கிறாரு. படுத்து தூங்கின பிறகு 4 மணிக்குள்ள அவர் எந்திரிக்காரு. எந்திரிச்ச உடனே இவர் அட்வைஸ் பண்றாரு, நீ வந்து சரி டாக்டர் ஆக வேண்டாம், நீ என்ன ஆகணும், கட்சி ஃபுல் டைமர் ஆகணும் அப்படிங்கிறது, முழு நேரம் ஊழியர் ஆகணும், டாக்டர் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற அவர் என்ன சொல்றாருன்னா, கட்சியில எல்லாருமே முழு நேர ஊழியரான கட்சிக்க தேவையில்லை, நமக்கு ஒவ்வொரு துறையிலும் ஆட்கள் வேணும்.
ஒரு மருத்துவர் தேவை அப்படின்னு சொல்லி அவர் திரும்ப வந்து அனுப்புறாரு. அது வந்து முதல் தலையீடு. அதே மாதிரி நான் வந்து பியூசி, அப்போ வந்து லாஸ்ட் பேட்ச் பியூசி, மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அது படிச்சு நான் வந்து ஒரு விண்வெளி பேருந்தாங்க நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு திடீர்னு அதுல ஆர்வம் போயிடுச்சு. நல்ல மார்க் வாங்கினேன். அப்ப வீட்டுல வந்து விவாதம் இருக்கு, அடுத்தது நான் என்ன பண்றது அப்படிங்கும்போது எனக்கு சயின்ஸ் படிக்கிறதுக்கு ஆசையும் இல்லை. அப்போ வந்து வெங்கடேஷ் ஆத்திரியா வர அப்போ ஒரு விவாதம் நடக்குது. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ஜேர்னலிஸ்ட் ஆகும், நீ வந்து பத்திரிகையாளர் ஒரு ஐடியா, எக்கனாமிக்ஸ் படி லிட்ரேச்சர் படி. அப்போ முடிவு பண்ணதான் அந்த லிட்ரேச்சர். அதுக்கு பிறகு 5 வருடங்கள் ஒரே இலக்கை நோக்கி போனதுதான் இன்னைக்கு வந்து நான் இருக்கேன். அந்த வழிகாட்டுதல் யாரோடது? அந்த அந்த ஒரு ஃப்ரீடம். அந்த காலத்துல வந்து லிட்ரேச்சர்லாம் யாரும் சேர மாட்டாங்க. போனா இன்ஜினியரிங், மெடிசன், பிகாம், அவ்வளவுதான். இந்த லிட்ரேச்சர்ங்கிறதெல்லாம் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் எல்லாம். அதுல வந்து படிக்கிறதுக்கு என்ன என்கரேஜ் பண்ணது அப்பதான். அப்புறம் இன்னொரு ரொம்ப மூவிங்கானது, பத்மா வந்து மெத்தடிஸ்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. வாசிக்கு வந்து அங்கதான் படிச்சேன், மெத்தடிஸ்ட் ஸ்கூல்ல. ஒரு மெத்தடிஸ்ட் ஸ்கூல்ல இன்னைக்கு இருக்கிற ஸ்கூல். அங்க என்னன்னா ஒரு நாள் வந்து பள்ளி கட்டணம் செலுத்துறவங்க, அவருக்கு வந்து 15 ரூபா பள்ளி கட்டணும், கையில காசு இல்லை. அப்ப என்ன பண்றதுன்னா, திருச்சி மெயின்காட் கேட்ல வாரியர் ஒருத்தர் வந்து கோட்டக்கல் ஆரியவதி சார் வச்சிருந்தாரு. அவர் வந்து அவருக்கு போன் பண்றாரு. இவங்க வீட்டுக்கு தான், அவங்க உமானத்து வீட்டுல தான் போன் இருக்கும். அங்க போய் எனக்கு வந்து கையில காசு இல்லை, ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு நீங்க கிளம்பி வாங்க அப்படின்னு. ஆனா அவர் கிளம்பி போறதுக்கு 5 பைசா கையில கட்டணம், பஸ் கட்டணம் இல்லை, நடந்தே போறாரு. போயிட்டு திரும்ப பஸ்ல வந்து கட்டணத்துக்கு. அப்படி வந்து இவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் படிக்க வைப்பது, எங்களை வந்து முன்னே கொடுப்பது, இதுல வந்து எப்பவுமே எந்த காம்ப்ரமைஸும் பண்ணல. இது வந்து பலருக்கும் வந்து ஒரு சில பேர் வந்து கட்சின்னு சொல்லிட்டு வந்து குடும்பத்தை விட்டுருவாங்க. அது இல்லாம அவ்வளவு கஷ்டத்துலயும் வந்து அவர் வந்து மிகவும் ரொம்ப அருமையான ஒரு உறுதியோடு செயல்பட்டார். ஆனா இத்தனை கஷ்டங்களையும் அவரு எப்படி சமாளிச்சாரு போது அவருக்கு இருக்கும் நகைச்சுவை உணர்வு. எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு ஜோக் சொன்னாருன்னு முடிஞ்சது. அதுக்கு ஒரே 3 உதாரணம் சொல்றேன். இல்ல, ஒரு மனிதனையும் அந்த ரிக்ஷாக்காரர் ஒருத்தர் வந்து அம்மா நான் வந்து வெளியே போயிட்டு வரோம், மழையிலிருந்து இறங்கி நாங்கள் உள்ள போறோம். நாச்சியார்பாளையம் வீட்டுல தான். உள்ள போகும்போது ஒரு பையை மறந்து வச்சுட்டோம். ஒரு பையன் அம்மா வந்து கேட்கிறாங்க, இந்த பையை மறந்துட்டோம். நான் சொல்றேன், நான் வந்து 8வது படிக்கிறேன். அப்ப வந்து இந்த ரிக்ஷாக்காரன் கேட்டா கிடைக்கும் அப்படின்னு அவர் அப்பா சொல்ற. ரிக்ஷாக்காரன் சொல்லும்போது உன்னோட மூத்தவர் ரிக்ஷாக்காரன் சொல்லு அப்படிங்கிறது. அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் லைஃப்ல. ஆனா நமக்கு எவ்வளவு தூரம் அவனை வந்து வழிநடக்குது அப்படிங்கும்போது இந்த நகைச்சுவை உணர்வை பற்றி மட்டும் சொல்லிட்டு சில விஷயம் பேசினேன். ஒருத்தர் வந்து கொடுங்கியூர், சென்னை கொடுங்கியூர் எப்படி இருக்கும். அப்ப பத்மா வந்து வீட்டுல தான் இருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் வந்து அம்மா வந்து பிஸியா இருந்தா பத்மா வந்து டீ போட சொல்ல இருப்பா. டீ போட்டு கொடுத்த உடனே அதை குடிச்சு ரொம்ப ரசிச்சு, தெய்வம் கூட இருக்கு, தெய்வீக டீ இருக்காது. என்ன சொல்றீங்கன்னா, நிறம், மனம், குணம் எதுவும் இல்லாத டீ அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அவருடைய நகைச்சுவை உணர்வு. அவ்வளவு ஈஸியா. அப்புறம் எனக்கு வந்து என்னுடைய நண்பர்கள், நான் பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு வரேன், நண்பர்கள் வந்து வராங்க பாக்குறதுக்கு, என்ன பாக்குறதுக்கு. அப்போ வரும்போது அம்மா வந்து வீட்டுக்கு வந்தா நீங்க டீ சாப்பிட போக முடியாது. டிகேஆர்னா வந்து டிகேஆர், கேவி இவங்கெல்லாம் எங்க வீட்டுக்கு வந்து பஞ்சாப சாமி கொண்டு வந்து டீ சாப்பிட்டு மறுபடியும். அம்மா வந்து அவ்வளவு விருந்தவங்க. அப்போ வந்து அம்மா வந்து இவ்வளோ பஜ்ஜி பலகாரங்கள் எடுத்து வைக்கிறாங்க. வைக்கும்போது என்னோட ஃப்ரெண்டு கேட்கறான், ஐயோ என்ன இவ்வளோ அப்படின்னு. அவர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் உங்களுக்குன்னு யார் சொன்னது அப்படின்ட்டாரு. அவங்களாம் ஒரு சிரிச்சிட்டாங்க. இது ஒண்ணு. அப்புறம் மெயின்காட் கேட் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறாரு. 9ஆம் நம்பர் பஸ்ஸுக்கு ஒரே ஒரு வரதுக்கு 12 மணி நல்ல வெயில். வரும்போது ஒரு ஆள் போறாரு, ஒரு இளைஞர். பூந்தர் சார், உங்க முகத்தை பார்த்த ராஜ கலையா இருக்கு, உங்களை வந்து நான் ஜோசியம் சொல்லணும் அப்படின்னு. இல்லப்பா எனக்கு நம்பிக்கை இல்லை. இல்ல உங்களுக்கு சொல்றேன் சார், ரொம்ப அடம் பிடிக்கிறேன், எனக்கு இல்லை பையன். இல்ல சார், உங்க எதிர்காலத்தை பத்தி தெரியுற ஒரு விஷயம் நான் நீங்க கேள்வி கேட்டேன். உங்க எதிர்காலத்துக்கு என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க, அது நடக்குமா இல்லையா அப்படின்னு. சரி, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, எதிர்காலத்துல அடுத்த பஸ் எப்போ வரும்னு கேட்டாரு. அதான் இது வந்து ரெண்டு. அப்புறம் வந்து இன்னொன்று, கட்சி மாநில கூட்டம், மாநில மாநாடு. அப்போ வந்து அப்பெல்லாம் கட்சியில தேர்தல் முறை வந்துருச்சு. பல பேர் வந்து தேர்தல் போட்டி, மாநில குழு போட்டி போடுறாங்க. அதுல ஒரு தோழர், நல்ல தோழர் தான் அவர். அப்பதான் வந்து தேர்தல் அலுவலர். அப்ப நைட்டு 1 மணி வரைக்கும் கவுண்டிங் போயிட்டு இருக்கு. கவுண்டிங் போகும்போது எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கலாம். அப்ப அந்த தோழர் வந்து முடிஞ்ச அப்பா வெளியே வராரு. வரும்போது அந்த தோழர் வந்து, தோழர் என்ன ஆச்சுன்னு டீ சாப்பிட்டு தூங்கு அப்படின்ட்டார். அவ்வளவுதான். அது வந்து அதெல்லாம் அந்த நேரத்துல வந்து ஒரு ஹியூமர் இருக்குல்ல, அந்த நகைச்சுவை. அது வந்து ரொம்ப அவரையும் ஹர்ட் பண்ணல,
இவரும் சொல்ல நீ உனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது தான். இன்னும் ஒரே ஒரு விஷயம் இல்லை, அவ்வளவுதான். இந்த 4 இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நகைச்சுவை உணர்வு வந்து எல்லாருக்குமே இருந்தது, தலைவர்களுக்கெல்லாம். இப்போ உமானாருக்கு வந்து வீட்டில் இருந்தாருங்களேன், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அவருக்கு ஒரு பெக்குலரான ஒரு சிரிப்பு இருக்கும். அந்த சிரிப்பு வந்து அவர் பயங்கரமா சிரிப்பாரு. அதே மாதிரி அப்பாவும் அந்த மாதிரி தான். பிடி ரணதிவே அவருடைய நகைச்சுவை உணர்வு நான் நேரவே பார்த்துருக்கேன். ஒரு தடவை பிடி ரணதிவே தான் தொடர்ந்து நீங்க வந்து ராஜ்யசபா தேர்தலுக்கு நில்லுங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஏன்னு கேட்கறது, நீங்க கேரளா பார்ட்டி இன்சார்ஜ், நீங்க ஃபிளைட்ல போலாம் ராஜ்யசபா, நான் நடந்தே கூட கேரளா போனது ராஜ்யசபாவுக்கு போக மாட்டேன்னு சொன்னாரு. அதே மாதிரி இஎம்எஸ் நம்பதி பாட்டு வாய் திக்கும், உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் இல்லை. இஎம்எஸ் நம்பதி பாட்டு ட்ரெஸ்ல கேட்கறாங்க. கேட்கும்போது உங்களுக்கு எப்பவுமே வாய் திக்குமா? இல்ல இல்ல நான் பேசும்போது மட்டும்தான் திக்கும். இது ரொம்ப ஃபேமஸ் ஜோக். இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த தலைவர்கள்லாம் இவ்வளவு கடுமையான போராட்டங்களை சந்திச்சிருந்தாலும் அவர்களை காப்பாற்றியது இந்த எளிமையும் மக்களுக்கு ஈஸியா பழகிற மெத்தடும் அந்த நகைச்சுவை உணர்வு. அது வந்து நமக்கு பல பேருக்கு வந்து அந்த உணர்வு இல்லாமல் ரொம்ப ட்ரையா தான் இருக்குது. பல நேரம் பார்த்துருக்கோம், ஜோக் அடிக்க முடியாது. ஆனால் அது வந்து ரொம்ப தேவையா இருக்கு. அப்படிதான் உங்க மனசை வலுப்படுத்திக்கணும். அப்ப என்னன்னா, கடைசியா ஒரே விஷயம், நான் வந்து கடைசியா இங்க வந்தது கட்சி இதே மாதிரி தான் ஹாலில் வந்து 17 ஆண்டுகளுக்கு முன்னே அப்பா இறந்தப்போ அந்த கூட்டத்தில் நான் வந்திருக்கேன். நாங்கள் வந்து இதே மாதிரி மேடை தான். அப்போ வந்து அவர் கடத்திறப்பு விழா நடக்குது 2008. அன்னைக்கு வரும்போது ரொம்ப ஒரு சோகமான சூழல். நான் அப்பா இறந்தப்போ வந்து அந்த சோகம் தாழ முடியாம 1 மணி நேரத்தில் எழுதுனா அந்த அத்திப்பழங்கள் இப்போதும் சிவப்பாய் தான் இருக்கின்றன என்ற ஒரு கட்டுரை. அது வந்து அன்றைய தீக்கத்தில் 17 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. ஆனா இன்னைக்கு அப்பாவை பத்தி பேசும்போது உணர்ச்சி வசப்படாம பேச முடியும். ஏன்னா அந்த வாழ்க்கை வந்து நினைத்து சோகப்பட வேண்டிய வாழ்க்கை இல்லை, அது நம்மெல்லாம் கொண்டாட வேண்டிய ஒரு வாழ்க்கை, நம்மெல்லாம் பின்பற்ற வேண்டிய ஒரு வாழ்க்கை. இந்த தலைவர்கள் பிஆர்சி, அந்த உமானந்தர், டிகே எல்லா தலைவர்களும் வந்து எப்படி வாழ்ந்திருக்காங்கிறது வந்து இன்னைக்கு ஒரு பாடம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, அப்பாவை பற்றி இன்னும் விவரங்கள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கம்யூனிஸ்ட் நினைவுகள் ஒரு புத்தகம் வந்து, அந்த புத்தகத்தை நான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கேன். அது விரைவில் வரும். இன்னொன்று ரொம்ப முக்கியமானது, எங்க அம்மா வந்து ஒரு 6 நோட் புக்ல அவங்களோட கதை எழுதியிருக்காங்க. அப்பாவை பார்ப்பதற்கு முன்னாடி இந்த கள்ளக்குடியில நாமியப்படுத்த நடந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சுவையா இருக்கு. இன்னைக்கு நான் சொல்லது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை. இப்ப இவர்களோட கதைகளை பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு சினிமா எடுத்துருவாங்க, நாவல் எடுத்துருவாங்க. இந்த கட்சி தலைவர்கள், இவர்கள் குடும்பம், இவர்கள் எப்படி இருந்தது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க சினிமாலாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா நம்ம வந்து நம்ம கதையை சொல்றது இல்லை. நான் நம்ம கதையை சொல்லாதவர்கள் தான் யாரோ புரட்சி தலைவர் ஆவாங்க, யாரோ புரட்சி தலைவர் ஆவாங்க. உண்மையான புரட்சிக்காரர்கள் கதைகள் சொல்லப்படாம தான் இருக்குது. அப்பப்போ சில வாழ்க்கை வரலாறு இருக்கிறோமே தவிர. அதனாலதான் இந்த மாதிரி நிகழ்வுகள், இந்த வாழ்க்கையை திரும்ப திரும்ப சொல்லி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகும் நிகழ்வுகள். அன்னைக்கு திருச்சி மாவட்டம் ஒரே மாவட்டம், அன்னைக்கு வந்து ஒரு பேரரசு மாதிரி இருந்துச்சு, அது ஒரு எம்பரர் மாதிரி இருந்தாரு. திருச்சி 1, திருச்சி, கரூர், பெரம்பலூர், கரூர், புதுக்கோட்டை 6 இடம் இன்னைக்கு பிரிஞ்சிருக்கு. இன்னைக்கு அவர்கள் எல்லாம் சேர்ந்து நீங்க வந்திருக்கும் போது உண்மையிலேயே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த இயக்கம் வந்து இன்னும் நிச்சயமா முன்னாடி போகும் அப்படிங்கிறது ஒரு நிச்சயமா ஒரு இது இருக்கு. இதுல வந்து இந்த மாதிரி நிகழ்வு வந்து ஒரு தனி மனிதருக்கு புகழ்பாடுவதில்லை, இது வந்து ஒரு வரலாற்றை சொல்லும் விஷயம். இந்த வரலாற்றை நாம் கடத்தி கொண்டே இருக்க வேண்டும். இந்த வரலாறு போனா இன்னைக்கு வந்து திடீர் தலைவர்கள் காண போயிருவாங்க. நம்ம வரலாறை நாம் சொல்ல வேண்டி இருக்கிறது. அதனாலதான் அத்திப்பழங்கள் இப்போதும் சிவப்பாய்த்தான் இருக்கின்றன, எப்போதும் இருக்கும். அதை வந்து எப்ப மாறும்னா மரபணு மாற்றம் செய்தால் மட்டும்தான் வரும். ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பண்ணாதான் அத்திப்பழங்கள் கலர் பார்வையில நாங்கள் எப்போதும் சிவப்பாகத்தான் இருக்கிறோம். நன்றி.